எஸ்ஐஆர் தொடர்பான ஒரு குழப்பங்கள் இருக்கு, சட்ட ரீதியிலான ஒரு எதிர்ப்பு, அதே நேரத்தில் களத்துல போராட்டங்கள் நடக்க இன்னைக்கும் தாவேக்க பல இடங்கள்ல அதில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் தொடர்பாக போராட்டத்தை நடத்துறாங்க. இது உண்மையிலேயே இந்த குழப்பத்தை ஏற்படுத்துவது யார், குழப்பது யார், அரசியலாக்குவது யார் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. எஸ்ஐஆர் என்பது அது இன்னைக்குதான் நடக்குதா? இப்ப நீ ஒரு வார்த்தை கேட்டீங்க, சம்மர் ரிவிஷன் நடக்கிறப்ப எஸ்ஐஆர் எதுக்கு சார்? நாட்டுல ஒரு காலகட்டத்துக்கு, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு ஒரு விரிவான ஒரு திருத்தம் வேணும் அப்படி என்பதற்காக தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அரசியல் சாசனத்துல தேர்தல் அதிகாரத்துக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு ஒண்ணு, சரிங்களா? அந்த அடிப்படையில இன்றைக்கு வந்திருக்கு. அப்புறம் பீகார்ல முதற்கட்டமா நடந்திருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது எங்கள் இருக்கிற நாங்க ஆண்ட மாநிலத்துல தான் வந்திருக்குது. அப்படி பார்த்தா முதல் கட்டத்தை அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது 12 மாநிலங்கள் கேட்டீங்க. 12 மாநிலங்கள் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் இருக்குது, குஜராத் இருக்குது, மத்திய பிரதேச பாஜக மாநிலங்கள் நிறைய இருக்குது. அதை பத்தி நான் பின்னாடி விரைவாக சொல்ல வரேன். இப்ப ஐயா, இப்ப குழப்பத்தை யார் உண்டு பண்ணு கேக்குறீங்க இல்லையா? ஆளுகின்ற அரசாங்கம், அதாவது முறையாக இந்த திருத்தத்துடைய நோக்கம் என்ன? இறந்தவர் நோட்டு நீக்கப்பட வேண்டும். அதே போல டபுள் என்ட்ரி இருந்தா நீக்கணும், முகவரி மாற்றம் இருந்தா அது மாத்தணும். ஆக உண்மையான வாக்காளர் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான், ஒருவர் கூட விடுபடக்கூடாது என்பதுதான் சீர்திருத்தம். இது தெரிஞ்சு ஆளுகின்ற கட்சிக்கும் ஆளுகின்ற கூட்டணி தெரியுமா? நிச்சயமாக தெரியும்.